விஐடி சென்னை மற்றும் அகில பாரதிய பூர்வ சைனிக் சேவா பரிஷத் இணைந்து நடத்திய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி விழா செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் அமைந்துள்ள சென்னை விஐடி பல்கலைக்கழகத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி விழாவில் விஐடியின் துணைத் தலைவர் ஜி.வி. செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து விஐடி செல்வம் பேசுகையில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 122 மொழிகள், 6 மதங்கள், 3000 ஜாதிகள், 6 தேசிய கட்சிகள், 58 மாநில கட்சிகள், 2763 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை கொண்ட ஒரே நாடு இந்தியா, 145 கோடி மக்கள் தொகையோடு உலக அளவில் மக்கள் தொகையில் முதலிடத்தில் உள்ளோம். பின்னர் உலக அளவில் 7வது பெரிய நாடு நமது தாய் நாட்டை நேசிக்க வேண்டும். இந்திய தேசிய இராணுவத்தை நேதாஜி 1943ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் தொடங்கினார். அதில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் முன்னுரிமை அளித்தார் என பல வடிவங்களில் பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மறைந்த முன்னாள் இராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனின் தந்தை ஆர். வசந்தராஜன், மு. இந்திரபாலன், சென்னை இராணுவ தலைமையகத்தின் மூத்த ஆட்சேர்ப்பு மருத்துவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் ராஜன் குப்தா, விஐடி இணை துணை வேந்தர் தியாகராஜன், கூடுதல் பதிவாளர் பி.கே. மனோகரன், மாணவர் நலன் இயக்குனர் வி. ராஜசேகரன் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டனர். விஐடி கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மனித உறுதி இடிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் வினோதினி சதீஷ்குமார். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்.